நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. கசன்ட் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன். இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் நாதர் ஷார், தம்பி ஷஃபி, பரூக் அண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக. தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோட லக் அது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் கூட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளி. முதலாளிங்க வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இவர் அறிமுகம் ஆகிறார். சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ணபிரியா அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில். இப்படி இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள். உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி எங்க? டேனி சினிமோட்டோகிராஃபர் டேனி ஆலிவர் இஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைகளாகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேங்க, நம்ம போட்டு சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பட் இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இவங்கள மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நௌஃபுல் ராஜா, he has done a wonderful job. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்து ஐயா இல்லை, வைரமுத்து ஐயாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆலிலே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் எனக்கு வந்து பரிமுறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்கா? வேறு யாராவது? தங்கதுரை
காமெடி ஆமாம் 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 தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை இமானில் இப்போ சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலி கான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங், யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி அண்ணன் பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ, அதே மாதிரி அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை அண்ணன், பழனிக்குமார், மன்னை, மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக வருகன்று அழைத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அதுக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தணும். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பீரண்ணன், பீருக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இவங்க குடும்பம் வந்து பிரதர்ஸு. எங்களையும் வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சா தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸு, எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்படி இந்த படத்தை வந்து முடித்து Trend Music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music, நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டீங்க என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு, எனது சகோதரன், நான் மறக்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைவன் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். கணேசன் அவர்களின் இளையபுத்திரன் பிரபு அவர்கள் சிறப்பான நடிப்பும் துடிப்பான நடனமும் சின்ன தம்பியாய் மக்கள் மனம் நிறைந்தவர். இப்போது ராஜபுத்திரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. படம் குடும்பம் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அப்பான்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் அப்பா தெய்வமாயிட்டார். எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா. எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் குடும்பங்க எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்கள இத்தனை வருஷம் சினிமாவில் இவ்வளோ வருஷம் இருக்கணுன்னா, ஒரு 10-15 வருஷம் சினிமாவில் இருக்குன்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன், காவல்துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவங்களோட சப்போர்ட், அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பத்திரிக்கையாளர் இருக்காங்களா, அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த பத்திரிக்கையாளர்கள் இல்லைன்னா நம்மளோட
இந்த இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு வசந்த் சார், என்னென்னா சின்ன வயசில் இந்த எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அது பாடும்போதில் நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்கிட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சில பொசிஷன் நிப்பாட்டும் போதில் பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்ஸிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டேரக்டர் போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார். அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் டைரக்டர் வசந்த் சார் இங்கே இருக்காங்க, வந்ததுக்கு நன்றி ரொம்ப. அப்புறம் நந்தா பெரியசாமி சார், திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. நான் நந்தா பெரியசாமி சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். திருமாணிக்கம் வந்து இன்றைக்கி வந்து வெற்றி படமாக இருந்திருக்கு. நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன, ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவார். என்னென்னா சினிமாவில் தோற்றுக்கிட்டே இருந்தாலும் இல்லை ஒரு அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க காணாமல் போயிடுவாங்க. அவரோட இருந்த எத்தனோ பேருக்கு இன்றைக்கி சினிமாவில் இல்லை. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கார், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார், அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே. அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா முயற்சி, உழைப்பு, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் ஆரம்பித்தது, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதில் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன், கேமராமேன் மொழிப்பதிவார் ஆலிவர் டேனி இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அவர் தான் தயாரிப்பாளர். அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பணம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நின்றோம். அதனால் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பணம் கொடுத்து கூட பண்ணலை. ஆனால் இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல. நான் ஒரு 10 நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணார், நம்பி பண்ணார். அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு, ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார். நான் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னார். பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றி என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார், திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேம்பாங்க, நம்ம போலீஸில் அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்றைக்கி படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டார். வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். மேக்ஸிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ. ஒரு கிராமத்து இதில் இது வரைக்கும் நடிக்கலை. அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை. இந்த லவ் மூட்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கலை. அந்த மாதிரி நடித்ததில் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். சத்யவேல் சார் வணக்கம். நன்றி. பிரபப்பா எங்கள் படத்தை வந்து சத்யவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை. சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்யவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து என்னென்னா அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம். அவர் வந்து செட் ஆகலை. நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம், பயமாக இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னடா 2 வீக்ஸ் முன்னாடி வில்லன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நம்ம இணையக்குனராக ஒர்க் பண்ணவர், அவர் வந்து ரொம்ப நாளாக என் கூட வந்து பயணித்த நண்பர், என்னோடய துக்கத்துலேயும் இடத்துலையும் இருந்தவர், முத்துங்கிறவர். அவர் வந்து கோமல்குமார் சாரை சொன்னார். கோமல்குமார் சாரை என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட ஃபோனில் கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னார், ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்ணுறேங்கிறாரு. அப்போ சில விஷயங்கள் சொன்னேன். கோமல்குமார் சார், ஜி அவ்வளோ ஹீரோவாக இருக்கார், நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே கோமல்குமார் சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். டேரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு 1 ரூபா வாங்கலை. தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு.
அவரை பற்றி சொல்லணும்னா சினிமா மேலே அவ்வளோ பேஷன். என்னென்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடிகர்கள் நிறைய பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேஷன். கேரவனுக்குள்ளே போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார் ஷூட்டிங். அதே மாதிரி டேரக்டரை வாத்தியாருன்னு தான் பாரு, அந்த அளவுக்கு டேரக்டர் மேலே மதிப்பு மிக்க ஒரு நடிகர். அவரை இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல, தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ணபிரியா. கிருஷ்ணபிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் கிருஷ்ணபிரியாவே பார்க்குறேன், ஹீரோயின். அவங்க 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 டெல்லியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன். சரி அவங்க கன்னடாலாம் போவேன், நான் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எண்டில் வேறு வழியே இல்லை, சரி அவங்கள கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அத்தை சகாப்தன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா ஓடின படம். அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அவங்கள கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சொல்லி கொடுத்தவொன்னே நல்லா பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம். வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சாங் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா சாங் வந்து அந்த 3 சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க 2 பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் கிருஷ்ணபிரியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க, குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க, எங்கேனாலும் அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம். அங்கேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அர்த்த சகாப்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார். அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது. அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாருன்னு பார்த்தா நவ்ஃபுல் ராஜா, நம்ம மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நவ்ஃபுல் ராஜா. அவர் தான் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் ப்ரொடியூசருக்கு வந்து ரிலேஷன். ஆனால் வந்து ப்ரொடியூசர் ஒரே வார்த்தை சொன்னார், சார் எங்களுக்கு ரிலேஷனுங்கிறனால நீங்கள் அவரை வச்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னாரு. அர்த்த சகாப்தம் பார்த்தேன். அர்த்த சகாப்தம் படத்தில், தெலுங்கு படத்தில் ஆர்ஆர் சூப்பராக போட்டிருந்தார், சாங் எல்லாமே ஹிட்டு. அப்போது என்னன்னு பார்க்கும்போது சரி நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆர்ஆர் வந்து அதுக்காண்டி தான் 2 ஸ்னீக் பீக் மாதிரி 2 சீன் போட்டது. எதுக்குன்னா அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும், அவருக்காண்டி தான் இந்த ஸ்னீக் பீக் போட்டது. 2மே வந்து வெற்றி அவங்க லவ்வையும் போட்டது, பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டி தான். நல்லா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் விஷுவலைசேஷன் படம். ஏன்னா நான் வசந்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நிறைய விஷுவல் இருந்து வசந்த் சார் விஷுவலைசேஷன் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய பேர், ரசூல் பாய் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரசூல் காக்கா, அப்போ வசீர் காக்கா. அதே மாதிரி பிரபு சார் வந்து ஒரே விஷயம் தான். ஏன்னா பிரபு சாரை வந்து இந்த படத்தில் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி வந்து ராஜானா அவர் புத்திரன்ல, ராஜபுத்திரன், அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலான்னாரு. ஆனால் மீட் பண்ண லேட்டாக ஆனிச்சு. அப்போ வந்து ஆர்வி உதயகுமார் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆர்வி உதயகுமார் சார் வந்து ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினச்சி ஆர்வி உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னார். நான் பிரபு சாரை மீட் பண்ணும்போதில் ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னார், என்னப்பா உனக்கு ஆர்வி உதயகுமார் என்ன சொந்தக்காரரா, என்னப்பா 100 முறை ஃபோன் பண்ண, டார்ச்சர் பண்ணுறாப்பா, அவன்கிட்ட கதை கேட்டே ஆகுப்பா, நீ இது பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, சின்ன தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் இப்போ ஓடி ஆடி பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறது. யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுவுமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு செஞ்சுருப்பார். அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும், அது இதாகும். அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார். ரஃபீக் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார். வசீர் சார் வந்து இருந்தார். ரஃபீக் கோடைரக்டர். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே நன்றி. பேரரசு சார் வந்திருக்காங்க. பேரரசு சார் நம்ம நிறைய ஆக்ஷன் படம் எவ்வளோ பார்த்துருப்போம். அதை வந்து வணக்கம் சார், ரொம்ப ஒரு பிரமிப்பாக பார்த்த ஒரு ஆக்ஷன் படங்களை அப்படி பார்க்கும்போது விஜய் சாரை வச்சுலாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது டேரக்டரை பார்க்க மாட்டோம், அந்த படத்தில் விஜயை பார்ப்போம். ஆனால் அந்த படங்கும்போது அந்த டைலாக்லாம் பேசுனது யாரும் பார்த்தா சார் தான் பேசியிருப்பார் போல். ஏன்னா சாரை மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார். அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை விஜய் சார் வாங்கி பண்ணியிருப்பார். அது ஒரு டேரக்டர்கிட்ட வாங்கி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வெற்றி அந்த மாதிரி செஞ்சுருப்பார். நான் நிறைய பண்ணியிருப்பேன், அதை பார்த்து அவர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. அப்புறம் மதியழகன் சார் வந்திருக்கார் நம்மளுக்காண்டி. ரொம்ப நன்றி சார். நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வாங்க சார்னு சொன்னேன், வந்தாங்க. அப்போ விஜய் கனிஷ்கா நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வந்திருக்காங்க.
வியாபாரி சங்கத்தை சவுந்தரராஜா சார், அப்புறம் வந்து நம்ம பீர் காக்கா சார். அவர் வந்து முதல்ல என்னென்னா பீர் காக்கா சார் எங்கே சார்? பீர் காக்கா சார் அங்கே இருக்கார். என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பித்தாலும் அவரோட ஆஃபீஸில் தான் போய் எல்லாருமே உட்காருவோம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. கோதர்ஷா சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் செக்யூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி பணத்தை போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதனால் பீர் காக்கா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு யார்? அப்புறம் சஃபி, இளம் தயாரிப்பாளர். அவன் தயாரிப்பாளர் மறந்துட்டேன். அவர் பேர தான் படம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து புத்திரன், ராஜபுத்திரன். அவங்க அப்பா தான் ராஜா. ஆமாம், கோதர்ஷா சார். சஃபியோட அப்பா தான் கோதர்ஷா சார். அவர் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபருக் சார் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃபி வந்து எப்படின்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். ஒரு சாங், இந்த உம்மா தர அம்மா ஆகிறியாங்கிற சாங்க்கு வந்து 3 மாதமாக வெயிட் பண்ணோம். அது நானும் ஒரு காரணம், சஃபியும் ஒரு காரணம். ஒரு சாங் வந்து கமர்ஷியலாக வேணும். ஏன்னா அந்த சாங் வந்து நிறைய அப்பா பையன் சாங்காக நிறைய டியூன் போட்டோம், நிறைய பண்ணோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் அது அப்படி பண்ணோம். அப்புறம் ஒரு சஃபி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த படத்தில் ஏதாவது தேவைன்னா நான் முதல்ல சஃபிகிட்ட தான் சொல்லுவேன். தயாரிப்பாளர்கிட்ட இவர்கிட்ட சொல்லும் போல் அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் அதை பெற்று தந்து இது எப்படியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ண வைப்பார். அது சஃபிக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் இருக்க சஃபிக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த்திபின் இந்த உம்மா தர அம்மா ஆகிறியா அந்த சாங் மட்டும் சித்தார்த்திபின் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து மோகன்ராஜா சார் வந்து எழுதியிருக்காரு. அவர் ஒரே விஷயந்தான், அவர் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் டாடா, நிறைய படங்கள், இப்போ தேன் சுடரே, நிறைய படங்கள், ஹிட்டு படங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் என்னன்னு பார்த்தா இந்த படத்தில் நம்ம எழுத வச்சதுக்கு அவர் உம்மா தர அம்மா ஆகிறியா தான் அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். சரி, நானும் கேட்டது அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பேட்டர்னில் நாங்கள் பண்ணிட்டோம். அதுமாரி இந்த படத்தில் இன்னும் 2 சாங் எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது கதையில் சார்ந்ததுனால அதை காமிக்கலை. அப்புறம் வைரமுத்து சார், என்னென்னா வைரமுத்து சார் தான் இந்த பாட்டுக்கு மித்த சாங்ஸ் ஃபுல்லாக எழுதுனது வைரமுத்து சார். அவரை சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வசந்த் சாரோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்தவொடனே நீ எவ்வளோ வேலை வாங்குவார் அப்படிங்கிற மாதிரினார். ஏன்னா எப்போவுமே அவரோட வரிகளில் வரிகள் வசந்த் சாரோட வரிகளாக தான் இருக்கும். 4 வரிகள் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வைரம் சார்கிட்ட வந்து அவர் எவ்வளோ நம்ம ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருப்போம். நம்ம ஒரு புதிய இயக்குனர் அப்படிலாம் பார்க்கல. உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து சார் நீங்கள் சிச்சுவேஷனுக்கு சொல்லிங்க, டியூனுக்கு சொல்லிங்க, அதை வாசித்து காட்டுவார். இதில் பெண்பாலில் சூரியனோ ஒன்று இருக்கும், பெண்பாலில் ஆண் தான் இருக்கும். சூரியன்னா ஆண்பால் தான், ஆனால் பெண்பாலில் சூரியனோ அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 குழந்தைகள் பெறுவோம், அது ஒன்று தமிழருக்காக ஒன்று தமிழுக்காக அப்படின்னு ஒரு வரி வரும். இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான வரி. அவர்கிட்ட 3 வருஷம்லாம் கேட்பேன், எல்லாமே கொடுப்பாரு. ரொம்ப ஒரு ஒரே ஒரு இந்த விண்மீன்கள் பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க, அது மட்டும் லிரிக் எழுதி டியூன் போட்டது நவஃபுல் ராஜா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது லிரிக் எழுதி போட்டது. அவர் ஒரே விஷயம் தான் சொன்னார், இதில் ஒரு வரி கூட மாற்றிடக்கூடாது, என் ரத்தத்தையே வந்து இதாக்கி எழுதியிருக்கேன், அதனால் எதையுமே கை வச்சிடாதீங்கன்னு சொன்னார். அதனால் அதில் நாங்கள் எதையுமே கை வைக்க அப்படியே போட சொல்லியாச்சு. வைரமுத்து சாருக்கு ரொம்ப நன்றி, அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. ராகேஷ் சன் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் ஃபருக் சாரோட ஃப்ரெண்டு இளங்கோ சார் இருக்கார். அவர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கார், ஸ்டன் மாஸ்டர். அவரோட பையன்தான் வந்து ராகேஷ். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரே விஷயம் தான், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே கொஞ்சம் ஷூட்டிங் வரைக்குமே போய்கிட்டே இருந்துச்சு, இருக்கா இல்லையான்னு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணது ஆரி வந்து சப்போர்ட் பண்ண. ஆரிட்ட ஃபோன் பண்ண, ஆரிட்ட ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபோன் பண்ணி ஆரி வந்து சொன்னார், இல்லைங்க நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள், நல்லா டேலண்டான ஆள் அப்படின்னு. ஆனால் ஷூட்டிங்கில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப பொறுமையான ஆள். ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்னாலே என்னமோ பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக அப்படியே வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க அப்பா அந்த மாதிரி இருப்பார் பயங்கரமாக. ஆனால் அவர் அப்படி இல்லை, ரொம்ப சைல்டான ஆள். நல்லா ஒரு பொறுமையாக ஷூட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு. ஃபைட்டு உண்மையாக நல்லா வந்திருக்கு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. அவங்க அப்பா இளங்கோ மாஸ்டர், வீரமணினா அவங்களாம் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்க. எப்பவுமே தந்தை மகன் கதைன்னு சொல்கிறேன், உண்மையிலேயே அவங்க அப்பா தந்தை வந்து மிகப்பெரியவரில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நன்றி சார். இந்த படத்தில் எல்லாருக்குமே பார்த்தா தந்தை சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா இந்த படம் நடக்கும்போதில் தான் இறந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அடுத்த நாள் தான் இறக்குறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு முடியுது, நைட்டு 10 மணிக்கு தான் இறக்குறாங்க. அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணாங்க.
அதே மாதிரி சஃபிக்கு வந்து கோதர்ஷா சார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பா சப்போர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி தான் எங்கள் மாஸ்டருக்கு இந்த படத்தில் எல்லாமே அப்பாக்கள் பையனுக்கான பாண்டிங் வந்து இந்த படத்தில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கணபதி, ஒரு கணபதி மேலே வர இந்த பையன் கணபதி யூடியூப்பில் பண்ணியிருப்பான். நான் ஒரு படம் நடிக்கிறேன், கதாநாயகன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவான்னு சொல்லி. அந்த படத்தில் ஷூட் 35 நாள் போயிருக்கோம். அந்த படத்தில் இவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட் ஆரம்பித்தோம் டைரக்டராக. அந்த படத்தில் இருந்தால் கூட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் செமையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா நம்ம இன்னொரு காமெடியன் கிடச்சதாகவும் கேரக்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்காரு. கணபதி வாழ்த்து, பெரிய ஆளாக வர வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம மேக்கம்மேன் பாண்டியனை, அப்புறம் வந்து நம்ம இதில் நம்ம துரை சார், வணக்கம் சார். சார் நான் தான் டேரக்டர். அவர் துரை சார் முகவரி மறக்க முடியாது சார். ஆமாம் சார், ரொம்ப நன்றி. அஜித்தை வச்சு பண்ண படம், மகிழ்ச்சி இது. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லாருமே காரணமாக இருந்தாங்க. ஏவிஎம்ஜி ஸ்டுடியோ, ஐயப்பன், அப்புறம் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, டப்பிங்க்கு முருகண்ண, இவங்க எல்லாருமே வந்து முழுகளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யாரையும் விட்டுருக்கேனா இல்லை, ஓகே. எடிட்டர் கமலக்கண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். என்னென்னா அவர் நேரடியாக ஷூட்டிங் தான் வந்தார். 35 நாளாக நானும் எடிட் பார்க்கல. அவர்கிட்ட விட்டாச்சு. 35 நாள் கழித்து தான் படத்தை பார்த்தேன். அந்த மாதிரி தான் எடுத்தோம். ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார், சப்போர்ட்டாக. இமான் ஆச்சு சொல்லணும்னா பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் இந்த படத்தில். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், நம்ம எப்படி ஃபுல் சப்போர்ட் இருப்பார். அதே மாதிரி தங்கத்துறை ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் சார் வந்திருக்காருன்னு தெரில, வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு தெரில. லிவிங்ஸ்டன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஃபுல்லாமே. ஏன்னா வேறு மாதிரி மீசாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் இது வந்து ஒரு சின்ன டைமென்ஷன் நடிச்சிருப்பார். கம்மியாக தான் இருப்பார், ஆனால் சின்ன டைமென்ஷனாக ஒன்று இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுவார் ஆர்வி உதயகுமார் சார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாரையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் வணக்கம். அப்புறம் எனக்காண்டி வந்த வசந்த் சார், நந்தா பிரியன் சார். அப்புறம் நான் இரவன் படம் நடிச்சிருக்கேன், அதுக்கு குருபிரசாத் சார் வந்திருக்காங்க. அவருக்கு நன்றி. டைமண்ட் பாபு சார், அதை சொல்லணும், மறக்கவே முடியாது டைமண்ட் பாபு சார். என்னென்னா டைமண்ட் பாபு சார் நிறைய உதவி செஞ்சுருக்காரு இந்த படம் நடக்கிறதுக்கு. என்னென்னா எல்லா இடத்துலையும் பேக் போன். நான் இது இன்னைக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பிரபு சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்து அவருக்கு ஃபீவர்ன உடனே சரி தானு சார் வந்திருக்காரு. சார் கட்டாயம் நீங்கள் மேலே வரணும் சார், நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தணும். டைரக்டர் சார், எனக்கு சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருக்கே பேர் வச்சது கலைப்புலி தானு சார் தான் சூப்பர் ஸ்டார்னு. சார் ரொம்ப நன்றி சார். சார் மேலே வாங்க சார், நீங்கள் மேலே வந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். விநியோக தங்க அருள்பதி சார் வந்திருக்காங்க. அருள்பதி சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்ததுக்கு நன்றி சார். நான் டைரக்டர் சார். அப்போ நாசர் சார் வந்திருந்தாங்க, நல்லா எல்லாமே பேசிட்டு இது பண்ணிட்டு போனாங்க, வாழ்த்திட்டு போனாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் அவர் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி. அதான் ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் வந்திருக்காரு. ட்ரெண்ட் மியூசிக் தான் நம்ம பாட்டை வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏபி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து எஃப்எம்எஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸாக சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்குமே. நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி. என் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி, கோதர்ஷா சார். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் இந்த படத்தை எடுத்து முடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது. என்னென்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், இந்த படம் எடுக்கிறதே உனக்காண்டி தாப்பா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார். சார் ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி ஃபரூக் சார் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் காண வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் விலையையும் நிறைந்து வழங்கக்கூடிய இந்த காட்சி காண கண் கொள்ளாதது. இப்படியே திரையரங்கமும் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்க சுரங்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளங்கிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகான் சாரை வரவேற்கிறோம். என்ற வேலை பார்த்தவரா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளோடு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடமே ரொம்ப வைப்பாக இருக்குது. காரணம் வந்து தெரியும், பர்னி ஸ்டுடியோ, பானுமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ. அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. பிரபு சார் வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். ஒரு விஷயத்தில் பாராட்டணும். பொதுவாக இந்த மாதிரி அப்பா பையன் கதையில் வந்து அப்பா வந்து சேரில் உட்காந்துருப்பார், பையன் வந்து நிற்பார். அதை மாற்றி அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. இளைய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்லி இந்த போஸ்டரை வந்து நம்ம வரவேற்கணும். பிரபு சாருக்கு நன்றி சொல்லணும். மகாகந்தனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கந்தசாமி. ஆமாம், அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிவிட்டு வாய்ப்பு தேடினார். அப்போ தான் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு. பகல் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு அடுத்த காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் சொல்லுவேன், டே தம்பி, நல்ல கான்செப்ட் வேலை, நிறைய சம்பளம் கிடைக்கும், ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்பட போகிறோம், அங்கே போய் கஷ்டப்பட்டால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலான்னு. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டராக ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம். ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ கூட இந்த படத்தை காட்டுறான்னே காட்டாமல் அடம்பிடிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் சார், அந்த வைபில் வந்து நீங்கள் வந்து கைத்தட்டி பாருங்கன்றாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேசணும். மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஆரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆரி ப்ரோ, வாங்க ப்ரோ. நான் தான் கூப்பிட்டேன், எனக்காண்டி உடனே வந்துட்டீங்க. நன்றி, வருக வருக. தனஞ்சலி சார், நான் ஒரு மெசேஜ் தான் போட்டேன் சார், எனக்காண்டி வந்துருங்க சார்னு. ஏற்கனவே இந்த படத்தை வந்து தனஞ்சலி சார் பார்த்துருக்காரு. ஒரு 2 கரெக்ஷன் சொல்லியிருந்தார், அந்த கரெக்ஷனையும் பண்ணியிருக்கேன் சார். நன்றி சார். நன்றி. தமிழ் சினிமாவின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெற்றி பெறுவது அறிந்து செயல்படும் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜபுத்திரன் நிறைய பர்சனல் கனெக்ட் உள்ள படம். நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. 8 தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பித்து மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் வெற்றி அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன். அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வந்து எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இதோட தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான், சபி. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை எந்த லெவலில் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணும், கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை பற்றி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மிக சாதாரணமாக சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்றைக்கி தொழிலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமாக சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னென்னா, அவர் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கான அனுபவத்தை
கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கான முழு தகுதியோடு வந்திருக்கிறார். அவருக்கு பிறகு நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சன் அவர்களை வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மகாகந்தன், எங்கள் வெற்றி பிரதருக்கு ரொம்ப அழகான காதல் காட்சிகளாக இருக்கட்டும் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ராம்நாடை முழுக்க முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஒரே ஷாட்டில் அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்தாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பாடலாக இருந்தால் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பார். வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒன்று பண்ணும். யாருன்னு பார்த்தா அது இளைய தலைமுறை பாடலாசிரியராக இருப்பார். மீசை வச்ச அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லனாக பண்ணியிருக்க கோமல் சார், கதாநாயகியாக பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மணிவகிடம் மாதிரி நம்ம இளைய திலகம் பிரபு சார் ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஃபுல் லெங்க் ரோலில் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் கிடச்சிச்சு. உண்மையான ராஜபுத்திரன் அவர். இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. இளைய திலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார் திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலேருந்து அதுதான் அவரோட சொந்த ஊர். அதுதான் விசி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் அந்த வேட்டை திடலில் அவருக்கு ஒரு நினைவு, அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் எடையூர் மணிமாறன்கிறவர் தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விழாவில் இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட என் சைடான ஒரு கோரிக்கை, நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவகம் கட்டித்தர அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இது இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.